ஹலோ 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 அண்ணா மைக் கொஞ்சம் சவுண்ட் ஹலோ 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 நேற்றுக்கு ஒரு பாயிண்ட் தொல்லை போகா துயரம் போ நல்ல குணமா மறுமை கோபுரத்துள் வீட்டிருக்கும் காவதியை கைதொழுதாக்காலே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு தும்பாய் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்பாதம் என்னாலும் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் என் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் வெள்ளை அரசரோடி என்னை சமாதானத்தில் வைத்த என் தாயே வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேலிருக்கும் திருமலை முருகா உற்றார் எங்களுக்கு ஒருவரும் இல்லை உமையாள் தனக்கு மகனே கற்றார் குடை கொடுத்து காத்திடவே எந்தனை நீ விஸ்தாரமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா உனதடிதனை பணிதரும் அருள்தருணேசனே ஆதியும் அந்தமுமான பொருளே ஐந்து கர தந்திவாய தோனே
அப்பள முக்கனி அவளோடு கடலையும் சகலமும் அழுதிட பொன்னால வந்த சேவ பதியே ஐயா அருளோடு வந்த பொருளே மந்திர நீல சந்திர சேகரந்தான் தாமரையோ நல்ல விரி மலர் சொறி மலர் அறியவே ஒரு மலர் வித்ததனை நச்சபையில் வைத்தவா விரும்பினால் உழைப்பவே வேலவா வள்ளியாள் தினை புனத்தில் வருங்கிளிகள் தனி விரட்ட 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 வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா 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 மாறுபட அசுரந்தலை அறுத்தவா அறுத்தவா மாறுபட அசுரந்தலை அறுத்தவா அறுத்தவா ஏ வேலவா வேலவா ஆடே அறுத்தவா சாமி இஷ்டமோடு ரகுராமா உன்புகளை வில்லில் பாட இஷ்டமோடு ரகுராமா உன்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் ரகுராமா உன்புகளை வில்லில் பாட இஷ்டமோடு ரகுராமா உன்புகளை வில்லில் பாட தந்தனைத்தோம் என்று சொல்லி பாடவே 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 தகதிமிதோம் என்று தாளம் போடவே போடவே தகதிமிதோம் என்று தாளம் போடவே 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 அடே போடவே சுவாமி முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரன் தான் முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரன் தான் முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா ஓங்கார நாதத்தி நாதமாய் விளங்கும் ஆமையா நமர் சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் சாமி கணபதியே என் குருவே கனவிலையும் மறப்பதில்லை ஒருவரனே வெற்றி வேலாக ஒருவரனே வெற்றி வேலாக கொண்டல் வண்ணல் மால்மருகா அம்பலத்தில் ஆடுமை சோதியிலே மாலையோர் தோன்றாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடித்தானே வானருடைய சீர்வாதத்தை நல்லருவை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி இல்லயத்தில் ராமர் பானோ இருகையிலு வீச்சு கோலாக உந்தன் சொல்லை நாங்கள் பாடே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே துணையிருப்பாய் ராம ராம
போது எனக்கு நாவு முட்டி நெஞ்சுணர்ந்து தடுமாறு வேளையில் நாவு தடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சது உணராமல் நினைவு தடு மாறாமல் நாக்கிலையும் நெஞ்சிலையும் எந்த ஆயி சரஸ்வதியாரே எந்த ஆயி சரஸ்வதியாரே நாக்கில் வந்து குடியிருப்பாரே அம்மா மலை மகளே சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட திருமகளே அம்மா கலை மகளே அம்மா மலை மகளே கலை மகளே மலையரசன் திருமகளே மால் மதுரை அம்பிகை வந்துதவ வேணும் அம்மாளே கண் கொடுத்த காளியம்மாளே கண் கொடுத்த காளியம்மாளே கதைக்கு வந்து அருளவே காளியம்மா அரக்கர்களை கருவறுத்து அரக்கர்களை கருவறுத்து ஹரிராம ரகுராம அன்னை ஸ்ரீராமணவாள கோசலைய ரகுராம கோசலைய ரகுராம குடியிருக்க வருவாயா குடியிருக்க வருவாயா முகமழகி மாதாவான மாரியம்மா மகனுக்கு வந்தறிவாய் முத்து முத்து மாறி வந்து முத்து பிள்ளைகள் புரிவாய் சந்தேன மாரியம்மா சந்தோஷம் அருள் புரிவாய் செண்பக வள்ளி வந்து உடனே அருள் புரிவாய் வீட்டு அம்பிகையா பாலனுக்கு அருள் புரிவாய் தாய் கன்னி மாறி எந்தனுக்கு அருள் புரிவாய் ஈராத்து மாரியம்மா இருக்கங்குடி தேவியம்மா எனக்கு வந்து அருள் புரிவாய் எப்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்பசாமி உடனே வந்தருள்வாய் விளக்கில் வந்த பிள்ளை மாயாண்டி மாசுடலை மகனுக்கு வந்தருள்வாய் என் தாய் பேச்சியம்மா என் தாய் பேச்சியம்மா எங்களுக்கு வந்தருள்வாய் வந்திக்காரே அன்புடனே வந்தருள்வாய் மாடன் தலவாய் மாடு காக்கும் நல்ல மாடு உண்ணி மாடன் தோஷி மாடு தலவாய் மாட சுவாமி எந்தனுக்கு அருள் புரிவான் அக்காதங்க 8 பேரோ தங்க 8 பேரோ அடியாருக்கு அருள் புரிவாய் படிப்பறிவே பாட்டில் உள்ள வகையறியே பாடறியா நாளையிலே படிக்க வைத்தார் அம்மா அப்பாவே ஏடறியேன் எழுத்தறிவே ஏட்டில் உள்ள வகையறியே ஏடறியா நாளையிலே எழுத வைத்தார் என் குரு கணபதியே என் குரு கனவிலையும் மறப்பதில்லை குருபரணி அருமுகனே குஞ்சரணி உன்னை பாடே படிக்க வைத்த வாத்தியாரே பலகாலும் மறப்பதில்லை
ஜகதிலே அறிவு கலை சொல்லித்தாரே ஆசானை மறக்க மாட்டேன் நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை அன்னம் உண்ண மறந்தாலோ அண்ணாவியை மறப்பதில்லை சோறு உண்ண மறந்தாலோ சொல்லி தந்த வாத்தியாரே சொப்பனத்தில் மறப்பதில்லை மூச்சு விட மறந்தாலோ மூச்சு விட மறந்தாலோ முதல் குருவை மறப்பதில்லை மலர் பூச்சொரியே பிச்சி மலர் பூச்சொரியே ஊர் நகரில் வாழும் சேனை தலைவர் கோத்திரத்தில் அபகரித்த குருவுதனை இல்லிசைகள் கவிகள் பாடும் போட்டு அர்த்தம் சொல்லு சொல்லுக்கு சொல் பொருள் விளங்கு சோதி கிளி வாய் திறந்து அகிலம் எல்லாம் பேறு பெற்ற அகிலம் எல்லாம் பேறு பெற்ற திருமலை புலவர் வாழும் விருப்பமுடன் வந்து வந்த இல்லிசைகள் கவிகள் பாடு விருப்பமுடன் அர்த்தம் சொல்லு காசி மாவட்டமா நல்லூர் தன்னதியிலே விருப்பமுடன் வாழ்ந்து வந்த ராமாயண கவிகள் பாடு ராகத்துடன் தாளம் போடு சொல்லுக்கு சொல் பொருள் விளங்கு சோதிமணி வாயிருந்து மண்டலமும் யாதி பெற்ற மாநிலத்தில் யாதி பெற்ற சுவாமி ஐயா அன்னு பச்சி பறக்கும் நாடு அழகு நாடு நன்னகரில் குறித்த வாத்தியார் குலமதியிலே வீட்டிருக்கும் பூமானோ தேசமெல்லாம் புகழ் படைத்து தெய்வம் நல்ல புலவர் என்று நன்னகரில் அருணாச்சல புலவர் வாதோ வடக்க வடநாடி தேசத்தில் வாசுதேவன் நல்லூரே செல்வன் நல்ல சீமாட்டியாளே சிறப்புடனே வாழ்ந்து வந்த வெள்ளை நல்ல தாமரையிலே வீட்டிருக்கும் கலைமகள் போலே கள்ளம் இல்லா உள்ளங்கோளே கட்டழகி வாணி போலே வாசுதேவன் நல்லூரிலே அரணாருடன் நாமம் பெற்றே ஆண்டவனின் நாமம் பெற்றே ஆண்டவனின் நாமம் பெற்றே அருணாசலத்தம்மா பலர்வாதே சபையோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் சபையோர்க்கெல்லாம் ஐயா வந்த சபையோர்களாமே வணக்கம் செய்தோம் 6 பேர் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பூமான்களே தொழில் படித்த கலைமான்களே
பாட போறோம் அபையோர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு வணக்கம். சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, குழந்தைகளே, செல்வ சீமான்களே, பூமான்களே, கோமான்களே, சிந்தனை அரும்புகளே, சிந்தனை அரும்புகளே, அடியனகப்பட்ட சிறு குழந்தை, சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளை, உள்ளூர் பாலகன், உள்ளூர் பாலகன் சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய நான், அம்மா, புதுமமாக என் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சரி சந்தனமாரியனுடைய வாசலுக்கு இவ்வாண்டு இவ்விடத்திலே முதல் முறையாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அடியனுடைய பாடல் வரிகளிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், சரக்குற்றம், சாரீர குற்றம், இசை குற்றம், வன்குற்றம், என் குற்றங்கள் இப்படியவை ஏனும் குற்றம் வரிகள் இருந்தா தாங்கள் குழந்தை தாங்கள் வீட்டில் தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீர்களோ அதுபோல உங்கள் வீட்டு பிள்ளையாக என்ன நினைத்து கொண்டடைத்து செல்லுமாறு உங்களை இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் முதலிலே வந்து சாஸ்தா பிறக்க வேண்டும். சாஸ்தா கதையை பாட வேண்டும். ஏன் முதலிலே சாஸ்தா கதை பாடுகின்றோம் என்று கேட்டால் என்னையா ஒரு ஆண்மகளாக இருந்தாலும் ஒரு பெண்மகளாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தான் குழந்தை கிடைக்கும். கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ஆனால் சாஸ்தா அப்படி பிறக்கவில்லை. சரி, 2 ஆண்களுக்காக பிறந்த மகன், 2 அப்பாவுக்கு பிறந்தவர்கள், அரிக்கும் சிவனுக்குமாக பிறந்தவர் தான் ஐயன் அரிகிரபுத்திரன் சாஸ்தா. அதனால் ஒரு 5 நிமிடத்தில் அவருடைய புகழை படித்துவிட்டு என் தாய் அப்பு சடலகி சந்தனமாரியனுடைய பிறப்பு வளப்பை எடுத்து பாட வந்திருக்கின்றோம். சரி, இந்த பூவுலகத்திலே முதலிலே நீலகண்டன் என்றும் கரைக்கண்டன் என்றும் காளை கண்ட திருமூர்த்தி என்றும் சொல்லக்கூடிய சங்கரன், சதாசிவன், சர்பாகரன், சந்திரசேகரன், கலாகரன், காமதக்கண்ணன், தில்லையன், திகம்பரன், உச்சிச்சொடையோன், ஜெகபாகனன், சாத்விகன், அநாதை ரட்சகன், யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனமும் கையில் ஏந்தும் கமண்டலமும் கழுத்திலே ஆபரண ருத்ராட்ச மாலையோடு வீட்டிருக்கக்கூடிய காரண சந்திரனாகப்பட்ட சிவபெருமான் வாழக்கூடிய நம்முடைய உலகத்தை இந்திரலோகம் என்றும் சந்திரலோகம் என்றும் வர்ணலோகம் என்றும் வாயு லோகம் என்றும் யமலோகம் என்றும் பூலோகம் என்றும் அதலை சுதலை பாதாளம் என்று சொல்லக்கூடிய 14 உலகங்களை படைத்து எறும்புகளையான 84 கோடி ஜீவராசிகளை படைத்து 7 வற்றா சமுத்திரத்தை படைத்திருக்கின்றான். அப்படியாக படைத்திருக்கக்கூடிய பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? யார் ஆண்டு வருகிறார்? பாதாள உலகத்தையோ பாதாள உலகத்தையோ ரிஷிமுக வர்ணன் என்றோ ரத்த கண்ணி பெண்கோடியால் மன்னவனும் வந்தேறிய மகிழ்ச்சி பொங்க வாழ்ந்துவாராக வாசமும் மலரும் போல வையகத்தில் வாழ்ந்துவாராக. அப்படி ஆண்டு வரும் நாளையிலே அந்த மன்னவனும் தேவியரோ யாடு வரும் நாளையிலே
பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா ரிஷிமுகாவண்ணன் ரத்தக்கண்ணி என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்கள். இரண்டு பேர்கள். ஏகப்பட்ட சொத்து சுகங்கள், மாட மாளிகை, கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கிறது. கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்திலே அழிக்க முடியாத செல்வம், அசைக்க முடியாத சொத்து என்று சொன்னால் அது பிள்ளை செல்வம் மட்டும்தான். பிள்ளை செல்வம் மட்டும்தான் ஐயா. பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர்கள் வரமாட்டார்கள், வரவே மாட்டார்கள். மதலை இல்லாத வாசலுக்கு மறையோர்கள் அன்னம் வாங்க கூட வரமாட்டார்கள், வரமாட்டார்கள் அல்லவா என்று நினைத்துக் கொண்டு ஆமையா அந்த மன்னவராகப்பட்ட ரத்தக்கண்ணி ரிஷிமுகாவண்ணன் இரண்டு பேர்களும் பிள்ளை இல்லா கவலையோடு இருக்கின்றார்கள். ஆண்டவனை வேண்டி தவம் இருந்து ஆண்டவனுடைய அனுக்கிரகத்தாலே அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது. ஒரு ஆண் மகன் கிடைத்தது. அந்த குழந்தைக்கு வல்லரக்கன் என்று வேளாமிட்டு பிள்ளையை சீரும் சிறப்புமாக வளர்த்தார்கள். சிறுவன் பால வயது தாண்டினான், பருவ வயதை எட்டினான். சரி, பருவ வயதிலே அரும்பு மீசை, குறும்பு பார்வை, வெளுப்பான திரேகக்கட்டு, வெஞ்சாமர முகவெட்டு, அடுக்கான பல்வரிசை, மிடுக்கான உடல் அழகோடு இருக்கின்றார். தாயும் தந்தையும் பார்த்தார்கள். புள்ள முழிக்க மொழி சரியில்லை, பிள்ளை பார்வை சரியில்லையே. காலகாலத்துல இவனுக்கு அடங்காத எரும மாட்டுக்கு முட்டங்கள்ல ஒரு கட்டையை கட்டி போட்டது மாதிரி காலகாலத்துல ஒரு கட்டை போடணும், இவனுக்கு ஒரு கால் கட்ட போடணும் என்று நினைத்து சரி தாய் மாமன் மகள். ஆமா, உலகத்துல உயர்ந்த உறவு என்ன தெரியுமா? தாய் மாமா உறவுதான். சிலருக்கு மாமன் வந்து நல்லா வாச்சிருக்கும், நல்லா வாச்சிருக்கும், அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆமா, சிலவங்க வீட்டு பக்கம் போனாலும் ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு கேள்வி கேட்பாங்க. என் மாமியா நல்லா இருந்தா தானே மாமா நமக்கு கொடுப்பாரு. மாமா நல்லா இருக்கணும், மாமியும் நல்லா இருக்கணும்ல. முறை பெண்ணாக இருக்கக்கூடிய தாய் மாமன் மகள் பெயர் பவளக்கண்ணி. பவளக்கண்ணி. அவள் பூத்து நிறைந்து சரி புஷ்பவதியாக இருக்கின்றாள். பொண்ணை பார்த்தா சும்மா பிரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி தக தக தகன்னு இருக்கா. நம்ம சத்தி மாதிரி அழகா இருக்கா. யார மாதிரி? நம்ம சத்தி மாதிரி. அப்படி அழகாக இருந்த உடனே சரி நகையே வேண்டாம், பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். ஆமா, சரி. உடனே ஆகா அந்த நேரத்திலே பெண்ணு கடந்துரும் அப்படின்னு நினைத்து சித்திரை, நவமி, புனர்பூசம், கடகலக்கணம், 9 உற்சவம், தேய்பிரை ராசி, இப்படி ஆகாத ஒரு லக்கணத்திலே அவனுக்கு பட்டோலை குறித்தார்கள். பட்டோலை குறித்து அரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டினார்கள், திருமணம் பூட்டினார்கள். அவன் திருப்பூட்டி என்று சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ முதல் நாடெல்லாம் ஒரு பஞ்ச நாடாகிவிட்டது. பஞ்சமாகிவிட்டது. அது எப்பேற்பட்ட பஞ்சம் என்று கேட்டால் எப்படியாப்பட்ட பஞ்சம் ஐயா? மறக்க நல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், மன்னவன தொத்த பஞ்சம், ஆடி உருண்ட பஞ்சம். மறக்கா நல்ல உருண்ட மன்னவன ஆடி நல்ல உருண்ட நாயகன தோற்றவாசினோட கொடுமையாளே கொடுப்பக்கீர தின்ன தாலி முதல் பீலி விற்று, தாலி முதல் பீலி விற்று தவிடு வாங்கி உண்டவனாங்க. அப்படி பஞ்சநாடாக இருக்கக்கூடிய நேரத்திலே அம்மா அரக்கனுக்கு கையில காசு இல்ல, கல்லாவுல பணம் இல்ல. பணம் இல்ல, கல்லால. ஆமா, சரி. ஆண்டவனை நினைத்து தவம் இருந்து அதிக வரங்களை வாங்கிய வரத்தால் சிவனையே அழிக்க திட்டம் தீட்டினான் வல்லரக்கன். திட்டம் தீட்டினான். இதை மாயவன் எம் பெருமாள் நாராயணன் பார்க்கின்றார். ஆகா, சரி. பகவானை இந்த அரக்கன் அழித்து விட்டால் சரி நமது தங்கை பார்வதியினுடைய கதி என்னாகும் என்று நினைத்து மாயவன் நாராயணன் மோகினி பெண்ணாக வடிவம் எடுத்தார். சரியான ஒரு ஆணா இருந்தா சரி 3 விஷயத்துக்கு மடங்கிடுவாங்க, கண்டிப்பா மடங்குவாங்க. ஒண்ணு என்ன? மது. என்ன? மங்கை. இன்னொன்னு என்னய்யா? சூது. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இப்ப மது இல்லன்னா அது ஒரு சிறப்பான விசேஷமான காரியமாவே இருக்காது. குடியாத வீடு வாழாது ஐயா. எப்படி? குடியாத வீடு வாழாது. ஆமா, அதனாலே சரி இந்த வல்லரக்கன் வந்து மதுவுக்கு அடிமைப்பட்டவனா? அடிமைப்பட்டவன்.
கொண்டவன். பெண் மீது காதல் கொண்டவனா? கொண்டவன். சூதாட்டத்தில் வல்லவனா? வல்லவனா என்று பார்க்கும்போது சரி, இவன் பெண் மீது மயங்கக்கூடியவன். மயங்கக்கூடியவர் இவரு. உடனே சரி, எம் பெருமாள் நாராயணன் அழகான ஒரு பெண்ணாக வடிவமெடுத்து தங்க சலங்கை எடுத்து காலிலே கட்டினால் தக தக என்று ஆடுகின்றார். ஆட்டத்தில் மயங்கிய வல்லரக்கன் பெண்ணே, என்ன ஒரு நாள் ஒரு பொழுதாவது உனக்கு நான் கணவனாக வாழ வேண்டும், நீ எனக்கு மனைவியாக வாழ வேண்டும், இல்லை என்றால் சரி இந்த மண்ணிலே நான் வீழ வேண்டும் என்று நினைத்தான் வல்லரக்கன். வந்திருப்பது யார் என்று நினைத்தான். யார் ஐயா? மோகினி பெண் என்று நினைத்தான். மாயவன் நாராயணன் என்பது தெரியவில்லை என்று அறியவில்லையே பாவி. அந்த பெண் மீது காதல் கொண்டு அந்த மங்கை மேலே காதல் கொண்டு உடனே கேட்டால் மங்கையாகப்பட்ட நாராயணன், சரி அரக்கா, என்ன உனக்கு நான் மனைவியாக வர வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒரு சத்தியத்தை செய்ய வேண்டும். என்ன சத்தியம் செய்ய வேண்டும்? உனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உன் பொண்டாட்டி பேர் என்ன? என் பொண்டாட்டி பேரு இப்ப சொல்ல மாட்டேன். ஆமா, பவளக்கண்ணியா பேரு. பவளக்கணி என்று சொல்லக்கூடிய பெண்ணிடத்துல இருந்து முகம் கொடுத்து பேசக்கூடாது, கோடி வஸ்திரங்கள் வாங்கி கட்டக்கூடாது, அன்னம் தண்ணி பருகக்கூடாது அப்படின்னு அலைகடல்ல முங்கி எந்திக்கணும், ஆள் காட்டி விரல் எடுக்கணும், 3 முறை உன் தலையை சுத்தி சிரசல் வத்தி எனக்கு ஒரு சத்தியத்தை நீ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அம்மா உனக்கு நான் மனைவியாக வருவேன் அப்படி என்று சொன்ன நேரம் ஆட்டும் என்று சம்மதித்து மோகினியாகப்பட்ட என் பெருமாள் கோபாலக்கண்ணன் அலைகடலிலே முங்கி எழுந்தரித்து தன் விரலில் இருக்கக்கூடிய வரத்தை அறியாமல் 3 முறை தலையை சுற்றி சிரசிலே வைத்து சத்தியம் செய்த போது அரக்கனுடைய சிரசு என்ன ஆனது தெரியுமா? என்ன ஆனது ஐயா? அரக்கனோட சிரசருந்து இறந்துட்டானே அரக்கனும் மடிந்துட்டானே இறந்துட்டானே. ஓடி வந்த சிவபெருமா கண்ணனிடோ என்ன கேட்டபோது பெண் சுருவானாரே. பெண்ணை பார்த்த ஈசனுக்கு மோகவெறி பொறுக்கவில்லை, காமவெறி தாங்கவில்லை. கட்டி வெடி வெடிக்க கரை கண்ட ஈசனுமே எட்டெடுத்து வாரபோது மாயக்கண்ணன் கோபாலன் கட்டி வடி வெடிக்க ஆண்டவனார் பகவானுக்கு மோகம் அது ஸ்கலிதமாகி பூமியில் விழும் போது பொற்கரத்தை அந்துவாரா. அப்போ கண்ணனுடைய கையதிலே 5 நல்ல குழந்தைகளும் ஊரோடு பிறக்க கண்டார். யார் என்று கேட்டால் யார் ஐயா? ஐயனார் சொரிமுத்து ஐயனார் சொரிமுத்து ஐயனார் சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஆரியங்க ஐயனார் குளத்துப்புழை ஐயனார் குளத்துப்புழை ஐயன் பிறந்த நாளையில அகிலமெல்லாம் புகழ் மணக்கும். ஐந்தன் பிறந்த நேரத்தில் மாநிலத்தில் அருள் மணக்கும். ஹரிக்கும் சிவனுக்குமாய் ஹரிகர புத்திரன் வந்து புரிய வேணும் அம்மாறு எழுத்த ஒரு எழுத்தாயே இசைமகளே கலைமகளே எழுதி வைக்க வேணும் அம்மாறு ஏழைக்குத்தான் மனமிறங்கி
பழைய பிறவி பாடு சங்கரரே அருள் புரிவாயே சந்தனமாரி கதைகள் பாடு சந்தனமாரி கதைகள் பாடு சங்கரரே முன்னழுவாயே கைலாசத்தில் ஆதி வெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருந்த ஈசனோட கையிலே ஈஸ்வரனும் பார்வதியும் இன்பமுடன் கொலுவிருந்த தன்னதியிலே பச்சை மாலு லட்சுமியோ அவசுடனே கொலுவிருந்த சந்திரலோகம் தன்னதியிலே சந்திரரு சூரியர் சந்தோஷமா கொலுவிருந்த நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி உடனே கொலுவிருந்த பிரம்மலோக வாசலிலே மாவு சரஸ்வதியோ பெருமையுடன் கொலுவிருந்த கோடி தேவர்கள் எண்ணாயிர ரிஷிமார்கள் எம்புருவர் கிணபுருவே நாதக்கள் அழகுடனே கொலுவிருந்த மார்க்கண்டையில் நாரதரும் சந்தோஷமா கொலுவிருந்த நாளையிலே நடந்திடுமா பொன்னுவள்ளி கைலாசம் தன்னதியிலே ஆண்டவனும் பார்வதியுமாக கொலுவிருக்கின்றார்கள் அப்படி கொலுவிருக்கக்கூடிய நாளிலே அம்மையா இந்த உலகத்திலே சரி முதலிலே என்ன பிறந்தது என்று கேட்டா என்ன பிறந்தது ஐயா இந்த உலகத்திலே வந்து முதலிலே சரி ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்கார சங்கிலிருந்து ஒரு நாதம் பிறந்தது ஒரு சங்கு நாதம் பிறந்தது அந்த ஓங்கார சங்கு நாதத்திலே இருந்து அம்மையா ஓம் என்ற ஓசையில் சக்தி வந்து ஒரு பெண்ணாக பிறந்தாள் ஒரு பெண்ணாக சக்தி வந்து பிறந்தாள் அவள் ஆதியில் பிறந்த காரணத்தால் சரி என் அம்பாளுக்கு ஆதி பராசக்தி என்ற ஒரு பெயர் வந்தது பெயர் நாமம் வந்தது பெண்ணா பிறந்த பார்வதி சரி என்ன நினைக்கிறா அப்படின்னா என்ன நினைக்கிறா இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் இந்த பூ உலகம் என்பதற்காக சரி பெண்ணாக பிறந்த ஆதி பராசக்தி ஆமையா தனக்கு ஒரு ஆண் துணையை தேடி வருகிறாள் ஒரு ஆண் துணை நமக்கு வேணும் கண்டிப்பா வேணும் ஆண் இல்லாம வாழ முடியவே முடியாது அது அப்போ சரி இப்ப அப்படி இல்ல என்ன கழுத்துல போட திருமாங்கலத்துக்கு பதிலா என்ன ஒரு பெரிய செல்போனை கட்டி தொங்க போட்டா போதும் ஆமா அது கூட 24 மணி நேரம் குடும்பம் நடத்திக்கலாம் அதுல புருஷன் பொண்டாட்டி புள்ள நல்லது கெட்டது எல்லாம் சாப்பாடு எல்லாம் வந்துரும் அதுல ஆமா சரி அதனால அந்த காலத்தில் யுகம் என்பது சரி குருதா யுகம் சரி திரோதாயுகம் ஆமா துவாபார யுகம் ஆமாய்யா கலியுகம் என்று 4 வகை 4 வகைகள் ஆமா சரி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுகம் வந்து என்ன யுகம் 4வது கலியுகம் கலியுகம் ஆமா சரி இந்த கலியுகத்தில் ஆமா என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் நம்ம கையில எதுவுமே இல்ல இது போல பார்வதியாகப்பட்ட பெண்ணாள் சரி அக்காலத்திலே தனக்கு ஒரு ஆணை தேடுகிறார் முதல்ல 3 பிடி மணல் எடுத்து வச்சா முதல்ல பிடிச்சு வச்ச மணலுக்கு உரு கொடுத்து உயிர் கொடுத்தார் அந்த மணல் உருவானது பார்வதியை பார்த்து வாய் திறந்து அம்மா என்று அழைத்தது அம்மா என்று ஆதியிலே அழைத்தவள் தான் ஆதிமூல கணபதி தனக்கு பிள்ளையா வச்சுக்கிட்டா சரி மறுபடியும் ஒருபடி மணல் எடுத்து மணலுக்கு பார்வதி உரு கொடுத்து உயிர் கொடுத்த நேரத்தில் பார்வதியை பார்த்து அந்த மணல் ஒரு தங்கையே என்று அழைத்தது தங்கன்னா அது யாரா இருக்கும் அதான் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மாய கோபாலக்கண்ணன் நாராயணன் வந்து அண்ணனாக ஏற்றுக்கொண்டார் சரி 3வது தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடுகின்றார் கண்டிப்பா வேணும் 3வது பிடித்து வைத்த மணலுக்கு ஆமையா உரு கொடுத்து உயிர் கொடுத்த நேரத்திலே அது சக்தியை பார்த்து அடியே என்று அழைத்தது ஐயா என்ன நீ அடின்னு சொல்லிட்டல்ல ஆமா நீதான் எனக்கு ஆளன் நீங்க தான் எனக்கு ஆள வேண்டும் என்று ஆளனாக ஏற்றுக்கொண்டால் அம்மை பார்வதி அம்மா அடியே என்று அழைத்தவர் தான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த சிவனும் பார்வதியுமாக ஆமையா ஆதி கைலாசத்திலே எப்படி ஆண்டு வருகின்றார் தெரியுமா எப்படி ஆண்டு வருகிறார் அம்மா வாசம் நல்ல மலருமாக வையகத்தில் வாழ்ந்து
வாழ்வாராக நகமோ சதையும் போலே நலமுடனே ஆண்டுவாராக நல்ல உயிரும் போலே ஒற்றுமையா வாழ்வாராக வாழ்ந்து வரும் நாளையிலே வாழ்ந்து வரும் நாளையிலே ஏகத்து வாசலில் அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே சக்தி உமா பார்வதியாக சங்கரனார் பகவானினை ஆண்டவனே பகவானே சிவபெருமானே ஆதியில இந்த பார்வதி நாம் பிறந்திருக்கேன் பிறந்து விட்டேன். அதனால இந்த உலகத்தில சக்தி பெரிதா அல்லது சிவன் பெரிதா என்று எம்மை என்னிடத்தில் சொல்லவே என்று அவா கேட்டபோது இந்த ஈஸ்வரியாளோ இந்த வீதம் சொல்லிடுவாளே இந்த வீதம் சொல்லிடுவாளே ஏற்றதொரு பகவானிடோ வாசமும் மலரும் போல பகவானும் பார்வதியும் வாழ்ந்து வராங்க. பகவானும் பார்வதி அப்படி வாழ்ந்து வராங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டினா முதல்ல என்ன இருக்கணும் தெரியுமா? என்னையா இருக்கணும்? அதுதான் இருக்கணும். அதான் இருக்கு. பொறுமை, பாசம் இருக்கணும். பாசத்தை விடுங்க, பொறுமை வச்சு என்ன செய்ய? விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். சரி, பொறுமை கடலை விட பெரிது, பெருசு. ஆமா, அதனாலே பார்வதி சரி பகவான் கிட்ட பைய வாரா. என்ன அத்தான்? அத்தா, அன்புள்ள அத்தா. அத்தா என்ன தாத்தா? என்ன சங்கிலிய? அன்புள்ள அத்தான், சரி இந்த உலகத்தில் ஆதியில் பிறந்தவள் இந்த ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி நான் தான். இந்த உலகத்துல பார்வதி நாம் பெரியவளா? ஆமா. அல்லது நீங்க பெரியவரா? இதுல என்ன பாருது உனக்கு சந்தேகம்? சக்தி பரிதா அல்லது சிவன் பரிதா என்று எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். கண்டிப்பா சொல்லுறேன். இதுல என்ன பார்வதி இருக்கு? உன்னை விட நான் தான் பெரியவன். நீதானே? ஆமா. பார்த்தா தெரியுது தாத்தா சோப்பனு. ஆமா. ஆதியில பிறந்தவள் சரி இந்த ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி. அதனால் இந்த உலகத்தில் நான் தான் பெரியவள். நான் தான் பெரியவள். சக்தி இல்லை என்றால் சரி சிவம் இல்லை, சிவன் இல்ல. அந்த காலத்துல பெண்ணா பிறந்த பார்வதி சரி தான் கட்டின புருஷன் கிட்ட இப்படி வாதம் பண்ணி சண்டை போட்டிருக்கா. அன்னைக்கு அங்க சண்டை போட பார்த்தா அங்க எங்களை போட்டு அடி அடின்னு அடிக்காங்க. கைலாசத்திலே பகவானுக்கு பார்வதி அந்த பாடு படுத்தினான். நாங்களா எப்பாடுபட்ட என்ன கெதி பூலோகத்தில் உள்ள பெண்ணுக்கு சொல்ல வேணும். அதான் ஐயா, அந்த காலத்துல 4 செவத்துக்குள்ள வாழ்ந்திருக்காங்க. என்னமோ உங்க கூட 2 நாளைக்கு வில்லுக்கு வரப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். இல்லன்னா வீட்டுல அடிபட்டு முடியாது ஐயா, முடியாது. ஆமா. ஏன் என்று கேட்டால் சரி நீ 10,000க்கு வேலை பார்த்தா நான் 15,000க்கு வேலை பார்க்க. ஆமா. நீங்க காலையில ஒரு ஆளு சமையல் பண்ணா நைட் ஒரு ஆள் நான் பண்ணி தான் ஆவண்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, குளத்து வேலைக்கெல்லாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சம்பளம். ஒரே சம்பளம். ஆமா, உனக்கு ஒரே சம்பளம் தான், எனக்கு ஒரே சம்பளம் தான். நான் அண்ணாச்சி கூட நம்ம குளத்து வேலைக்கு போறேன். நான் ஏதாவது மரத்தடியில உட்கார்ந்து. நீ ஒரு நாள் பாத்திரம் விளக்கு, நான் ஒரு நாள் பாத்திரம் விளக்குறேன். சரி நீ ஒரு நாள் துணியை துவை, நான் ஒரு நாள் துணியை துவைக்க. அப்படிதான் வெளியே நடந்துகிட்டு இருக்கு, வெளியே சொல்லாம இருக்கேன். ஆமா, ஆணுக்கு பெண்ணு அடிமையா இருந்த காலம் எல்லாம் போச்சு. நீ பஜாருன்னா நான் உஜாரு உசாரு. ஆமா என்று பார்வதி பகவானிடத்துல வாதம் பண்ணிருக்கா. வாதம் பண்ணிருக்கிறா. ஆமா. அதனாலே பகவான் சொல்லுவா என்ன, நான் தான் அடி இந்த உலகத்திலே பெரியவன். நான் தானே பார்வதி பெரியவன். ஏன் தெரியுமா? எதனால? உன் கழுத்திலே 3 முடிச்சிட்ட மணவாளன் யார்? யாரு? நீங்க தான். நான் தானே. ஆமா. இந்த அண்ட சராசரங்களை படைத்தது யார்? நான் தான். அதில் வாழும் உயிரினங்களை படைத்தது யார்? நீங்க தான். படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழந்தது யார்? அதுவும் நீங்க தான். நான் தானே. ஆமா. அப்பொழுது உலகத்தில் யார் பெரியவர்? நீங்க தான் பெரியவர் என்று பார்வதி சொல்லவில்லை. நீங்க அண்ட சராசரங்களை படைத்தாலும் அதில் வாழும் உயிரினங்களை படைத்தாலும் படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி அளந்தாலும் உங்களில் சரிபாதி நானே இருக்கிறேன். நான் தான் இருக்கேன் உங்களோடு. என் சக்தி இல்லை என்றால் உங்க சிவ ஒரு நாள் இயங்காது. ஆமா. அதனால் இந்த உலகத்தில் நானே பெரியவள். நான் தான் பெரியவள். அப்படி என்று சொன்ன போது ஆண்டவன் சக்தி இடத்தில் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? எடி பெண்ணே பார்வதி, பார்வதி அடி ஒண்ணு ஒண்ணு ஒன்னாண்டி உடையவனும் நான் தாண்டி 2 2 2 2
நான் தாண்டி மூணு மூணு மூணாண்டி கண்ணனோ நான் தாண்டி நாலு நாலு நாலாண்டி நான்முகனும் நான் தாண்டி அஞ்சு அஞ்சு அஞ்சாண்டி பூதங்களும் நான் தாண்டி ஆறு ஆறு ஆறாண்டி அரணாரும் நான் தாண்டி ஏழு ஏழு ஏழாண்டி புவனங்களும் நான் தாண்டி எட்டு எட்டு எட்டாண்டி திசைகளுமே நான் தாண்டி ஒன்பது ஒன்பது ஒன்பதாண்டி நவக்கிரகம் நான் தாண்டி பத்தும் பத்தும் பத்தாண்டி பத்தும் பத்தும் பத்தாண்டி பரமசிவம் நான் தாண்டி சூரியன் இடது கண்ணு சந்திரன் ஒளி கொடுக்கும் சூரியன் நான் அல்லவோ பார்வதி வெளிச்சம் காட்டும் சந்திரன் நான் அல்லவோ பார்வதி சிவனானோ இல்லை என்றார் சிவனானோ இல்லை என்றார் உலகமே இல்லை பார்வதி கேட்டேன் கதைய ரொம்ப கேட்டேன் ரொம்ப விரிவா சொல்லிட்டீங்க இந்த உலகத்துல ஆதி முதல் அந்த வரை அனைத்துமே நான் தான் எல்லாமே நீங்க தானாப்போ நான் அசைந்தால் தான் அசையும் இந்த அகிலமே சரி எனக்கு வலது கண் சூரியன் சூரியன் இடது கண் சந்திரன் சந்திரன் உடனே பார்த்தா பார்வதி என்ன என்ன இவர் பெரியவன்னு சொல்லிட்டு போறாரு நம்மளை விட பெரிய ஆளு சொல்லுதாரு இருக்காரோ ஆளும் இருக்கு ஆபீஸ்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணு இல்ல இவரை என்ன செய்யலாம் இவர் வலது கண்ணு சூரியனையும் ஆமா இடது கண்ணு சந்திரனையும் இன்னைக்கு நம்ம சிக்குன்னு பொத்திக்கிட்டு அந்த மனுஷன் எங்க ஓடுதாருன்னு பாப்போம் அப்படின்னு பகவான் உட்கார்ந்து இருக்கும் போது சரி பார்வதியும் ஆள்காட்டி விரல் எடுத்துட்டு பின்புறமா வார பகவான் பாத்திர கூடாது இல்ல ஆமா மெல்ல மெல்ல நடந்து வந்து சரி ஈசனுடைய கண்கள் இரண்டையும் பார்வதி மூடிட்டா நல்லா சிக்குன்னு மூடிக்கிட்டா அதுதான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லியிருக்காங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க செஞ்ச பிறதான் யோசிப்பாங்க இந்த ஆண்டவனுடைய கண்களை இரண்டையும் ஆதி பராசக்தி மூடிய உடனே ஆமையா இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயம் ஒரே இருட்டு கொய்யின் இருக்கு இந்த உலகத்திலே உலாவி வரக்கூடிய பறவைகள் முதல் பட்சிகள் வரை எறும்புகள் முதல் யானைகள் வரை ஊர்வன பரப்பன பாலூட்டி இனங்கள் எல்லாம் அம்மா ஒளி இல்லாமல் இருளுக்குள்ளே பரிதவிச்சு நிக்கிறது பார்த்தார் பகவான் என்ன ஆகா நம்மால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் அல்லவா இருளுக்குள்ளே பரிதவிக்கிறது உடனடியாக அதற்கு நாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று ஈசனோ அம்மா தன் நெற்றியிலிருந்து ஒரு நெற்றிக்கண்ணை தோற்றி வைத்தார் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்து பாருங்க ஒரு ஜோதி வெளிச்சம் அந்த ஜோதி வெளிச்சம் என்னன்னு தெரியுமா என்ன தவறு செய்த துஷ்டர்களை முதலிலே அழித்தது அந்த ஜோதியை பார்த்த பார்வதிக்கு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயத்துல ஆமா வேர்த்து விறுவிறுத்து நடுநடுங்கி தப்பு செய்தாதான் வேர்த்து விறுவிறுத்து நடுங்குவா உடனே ஈசன் கண்டார் அம்மா ஆகா என்ன பார்வதிக்கு பயத்திலே வேர்த்து விறுவிறுத்து வேர்த்து விட்டாலே பார்வதி இவளுடைய வேர்வை துளியை நாம் வீணாக்க கூடாது அப்படின்னு ஈசன் ரெண்டு கை எடுத்தாரு அம்மா பார்வதி உடல்ல வளைஞ்ச வேர்வை அப்படியே வலிச்சு எடுத்தாரு சரி அந்த பார்வதி வேர்வை துளியை கடல்களாக பகவான் பிறவி செய்தார் ஆமா 7 கடலாக பிறவி செய்தார் அப்ப கடல் ஏன் உப்பு கறிக்கு எதனால கடல் எல்லாம் பார்வதியினுடைய வேர்வைகளே வேர்வைகள் அதனாலதான் உப்பா இருக்கு ஆமா அது என்ன கடல் என்று கேட்டால் என்ன கடல் ஐயா அம்மா ஒன்றாங்கடல் உப்பு ஒன்றாங்கடல் உப்பு இரண்டாங்கடல் கருங்கடலாக மூணாங்கடல் முத்துக்காடு நாலாங்கடல் நல்லதா அஞ்சாங்கடல் மஞ்சக்கடாடு ஆறாங்கடல் மோர்க்கடலாக ஏழாங்கடல் எண்ணெய் கடல்
எட்டுக்காடு 9 ஓமக்காடு 9 ஓமக்காடு 10 ஆங்கட பால்காடு பத்தாவதி கடலே தப்பா கப்பா ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு பாறை உண்டு கடலுக்கப்பா ஆதிபராசக்தியுடைய வேர்வை துளியை ஆமாம் ஐயா வந்து 10 பெரிய கடலா பிறவி செஞ்சார். பெரிய கடலாக பிறவி செய்தார். இந்த 10வது கடலான பார்க்கடல். பார்க்கடல். பார்க்கடலுக்கு அந்த பக்கத்துல பளிங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய பாறை, ஒரு அழகான பாறை. பளிங்கு வர்ண பாறையிலே ஆமையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து ஒன்று வளர்ந்திருக்கிறது. வளர்ந்து இருக்கின்றது. அது மண்ணால் ஆன புத்து அல்ல, அல்ல மரகதத்தால் ஆன புத்து, தங்க புத்து. மணலால் ஆன புத்து அல்ல, ஆமையா மாணிக்கத்தால் ஆன புத்து, ஆன புத்து. அதுதான் நாகலோகப்பட்டணம். நாகலோகப்பட்டணம். அந்த நாகலோகப்பட்டணத்திலே மனிதர்கள் வாழ முடியுமா? அங்க வாழவே முடியாது மனிதர்கள், பாம்புகள் தான் வாழும். ஆமா, அந்த நாகலோகப்பட்டணத்திலே பட்டணத்திலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் என்று கேட்டார். யார் ஐயா? எம்மன் நாகலோகப்பட்டணத்திலே நாகலோகப்பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டுவாராக இடுமூக்க சர்ப்பங்கள் இறந்து நல்ல விளையாடு அத்தனைக்கும் பெரிய நாகமுடி நாகலோகம் தன்னதில் ஆண்டு வாரா 2 பேர் ஜகத்தா ஓட்டு தன்னம் தானே தன்னைத்தம் தானே தன்னு தானே தன்னம் தானே தன்னு தானே தன்னம் தானே தன்னு தந்தனைத்தம் தானே தன்னு. அந்த நாகராஜன் நாகக்கண்ணி நாகலோகப்பட்டணத்தில் நலமுடனே ஆண்டுவார். வரும் நாளையில நாகமுடி மன்னருக்கும் கண்ணி பெண்கொழிக்கும் சொத்திருந்து சுகமிருந்தோ சொத்திருந்து சுகமிருந்தோ தரிக்க குழந்தை இல்லை. அப்படியாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் மாட மாளிகை இருக்கிறது இருக்கிறதல்லவா. அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய இந்த பொன்னான வேளையில் பாடுகின்ற கிராமிய கலைஞர்களுக்கு காய்க்குதையா பாவி நானும் சின்ன பிள்ளை ஆளாகி நிக்கிறேனே மலட்டு பட்டமது வாங்கும் முன்னே மாண்டுட்டாலும் குற்றம் இல்லை வாங்கும் முன்னே ஆண்டவனும் பார்வதியும் ஆதிகையிலா
மாசத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட செல்வங்கள். என்ன சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து ஏது செய்ய, என்ன செய்ய? ஒரு மனுஷனுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கும், 100 மூட்டை நெல் அறுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வயல்ல வளர்ந்த தானியத்தை அவரால் சாப்பிட முடியாது. அதான் பாலா போன சுகர் வந்துருத பிறகு எங்கடி அவிச்சு சாப்பிட முடியும்? இனிப்பான வியாதி அவருக்கு இருக்கும். ஆமா, 2 நேரமும் கோதம்பை தான். ஆமா ஐயா, என்ன செய்ய? ஆமா, உப்பு இல்லாத தோசை 2 தோசை சுட்டு திங்கட்டிதான், இல்லன்னா பிரஷர் தலைக்கு மேல நிக்கும். அப்ப சொத்து இருந்து என்ன செய்ய, சுகம் இருந்து ஏது செய்ய, என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது ஆமா எதையுமே கொண்டு வரல. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது சரி எதையும் எடுத்து போதும் இல்ல. இடுப்புல கிடக்கக்கூடிய கொடிய கூட அத்தி எரிஞ்சிருவாங்க. ஆமா, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா, சரி கடன் இல்லாம கால் வைத்து சாப்பாடு, ஒழுகாம ஒரு முளை வீடு, கட்டம் தரையில ஆமா துண்ட விரிச்சு படுத்தாலும் சரி அங்கேயும் நிம்மதியான தூக்கம் வரணும், நல்ல தூக்கம் வரணும். 10 குழுவுல லோனை வாங்கிக்கிட்டு நாளைக்கு விடியக்கால அங்க இருந்து அவன் வருவா. ஆமா, 12 மணிக்கு இவன் வருவா. நாளைக்கு நாளா கழிச்சு அந்த புள்ள வரும். பாவி டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு வச்சுட்டு வீட்டு வாசல் விட்டு போவே மாட்டான். வாங்கும் போது நல்லா இருந்துச்சா, வாங்கி 2 நாள் தான் கையில இருக்கு, 3ஆம் பக்கம் காலி ஆயிருது. அது என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம 2 வருஷம் பாலா போய் நம்ம கண்ணீர் விட்டு கட்டண்டி இருக்கு. ஆமா, சும்மா இல்ல 3 நாளுக்குள்ள தந்துட்டு போயிருந்தாங்க, 2 வருஷம் கெட்ட சொல்லுதாங்க. என்ன நியாயம்? அது போல சரி ஏகப்பட்ட சொத்து சுகங்களை கொடுத்த ஆண்டவன் பகவான் நாகராஜனுக்கும் பிள்ளையை கொடுக்கவில்லை, ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லை. ஆமா மன்னா, என்ன தங்க குடம் எடுத்து தங்க கிளி நான் தண்ணிக்கு சென்றேனா போனா அண்ணா வாரா மலடி என்று என்ன அவதூறா பேசுறாங்க, என்ன முன்ன விட்டு பின்ன பேசுறாங்க, இன்னவார இருசி என்று என்ன இனத்தார்கள் கூட பேசுறாங்க, என்ன கூடி பேசுறாங்களே. இப்படி ஒரு அவச்சொல்லை கேட்டு இந்த வையகத்தில் நான் வாழ வேண்டுமா, இருக்கணுமா என்று நினைத்து நாகராஜனும் நாகக்கண்ணியும் என்ன விதமாக கண்ணீரை சோரவிட்டாள். எப்படி சோரவிட்டாள்? எல்லையில ஒரு மரமா, எல்லையில ஒரு மரமாக ஏலக்காயி காய்க்குமாறு ஆடி ஏலக்காயோ காய்க்குமாறு எல்லையில ஒரு மரமாக ஏலக்காயி காய்க்குமாறு ஏலக்காயும் காய்க்காம இடத்திலையும் தாழ்வானே. சாலையில 2 ஜாதிக்காயும் காய்க்காம சனத்திலையும் தாழ்வானே. முத்தத்தில வச்ச முருங்க கூட பூக்களே, திருவதியில வச்ச தென்னம்பாளை வாங்கலே, காடு சுத்தி மேய்ந்துவாரு ஆராம்பசு மலடாச்சி அலி சுத்தி மேய்ந்துவாரு வெள்ளாடும் மலடாச்சி ஒட்டலில மேய்ந்துவாரு ஒரு பசுவும் மலடாச்சி ஆசைக்கு ஒரு கிளி வளர்த்தே, ஆசைக்கு ஒரு கிளி வளர்த்தே, அதுவும் கூட மலடாச்சி. அது கூட மலடாச்சி. அப்படியாக இருந்து வரக்கூடிய இந்த பொன்னான வேளையில் ஆமாம் ஐயா, என் அம்பிகை சந்தனமாரியுடைய வாசலிலே அவளுடைய திருப்புகள் படித்துக் கொண்டிருக்க நாகராஜன் நாகக்கண்ணி பிள்ளை இல்ல கவலை கொண்டு நீர சோரவிட்டு ஆண்டவனே பகவானே மலட்டுப்பட்ட நீங்க வேண்டும், மழலை ஒன்று கிடைக்க வேண்டும், இருசிப்பட்ட
நீங்க வேண்டும், குழந்தை ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்னவன் என்ன வீதம் புலம்புவாள். பகவானிடத்திலே வேண்டி இருக்கின்றார்கள். அம்மா நாகராஜன் நாகக்கண்ணியும் மன்னா மன்னா உலகத்துல என்ன வேண்டாம்னு இல்லாம இருந்துடலாம், எதுனாலும் இல்லாம வாழ்ந்துடலாம். முதல்ல ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம போறோம்டா. சரி வாங்க, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க புள்ள ஊட்டி எல்லாம் சோமா இருக்கா? எல்லாரும் வீட்டுல எல்லாரும் கேட்டேன்னு சொன்னீங்க. அப்படித்தானே கேட்பாங்க, அப்படிதான் கேட்பாங்க. இந்த கல்யாணிக்கு அவரை கழுத்துல பாலிஷ் போட்டு போட்டிருக்காங்க, அது நல்லா இருக்கான்னு யாரும் கேட்காங்க? பார்த்து பல வருஷம் ஆச்சு, எத்தனை கிரானா அப்படி தூக்கிட்டு கேட்பாங்க. கேட்காங்களா? கேட்க மாட்டாங்களே. மாட்டாங்க. ஆமா. எத்தனை லட்சம் பணம் உங்க அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கீங்க? எத்தனை ஏக்கர் இடம் முடிச்சிருக்கீங்க? யாரும் கேட்காங்களா? கேட்க மாட்டாங்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? புள்ள ஊட்டி எல்லாம் சோமா இருக்கா? எத்தனை பிள்ளை இருக்கு? பார்த்து பல வருஷம் ஆச்சு. அதனாலே ஒரு மனிதனுக்கு அழிக்க முடியாத செல்வம், அசைக்க முடியாத சொத்து என்று சொன்னால் அது பிள்ளை செல்வம் மட்டும்தான், பிள்ளைகள் மட்டும்தான். அந்த காலத்துல சரி பிள்ளை இல்லாத வாசலுக்கு ஆமா சிவன் கூட அன்னம் வாங்கி சாப்பிடலையா? சாப்பிடலாம் சொல்லி ஒரு பழமொழி உண்டு. படிச்ச பெண்களுக்கு எல்லாம் தெரியும். சரி படிச்ச பையங்களுக்கு பொண்ணுகளுக்கு அம்மா அந்த காலத்துல 63 நாயன்மார்கள் சரி என்று சொல்லுவார்கள். அம்மா அதுல திருத்தொண்ட நாயனார், திருத்தொண்ட நாயனார், திருவேங்காட்டு நங்கை, திருவேங்காட்டு நங்கை அவங்க தீவிர சிவபக்தர்கள். சரி அவங்க வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? தினம் தினம் ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டு அவங்க சாப்பிடுவாங்க. டெய்லி ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இத சிவன் பாத்துக்கிட்டே இருக்காரு விண்ணில இருந்து. சரி உடனே பார்த்தார், என்ன இந்த திருத்தொண்ட நாயனார் திருவேங்காட்டு நங்கைன்னு சொல்லக்கூடிய சிவன் பக்தர்களுக்கு சரி நம்ம இன்னைக்கு காட்சி கொடுக்கணும், கண்டிப்பா இவங்களுக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சிவன் ஆதி கைலாசத்திலிருந்து அம்மா ஒரு பாத்திரம், பிச்சை பாத்திரம் சரி திருவோடு கழுத்துல உத்ராட்ச மாலை அணிந்து கொண்டு அம்மையா சிவன் அப்படியே வந்துகிட்டு இருக்காரு, வந்து கொண்டு இருக்கிறார். ஒரு பால்வட்ட மண்டபத்துல படுத்திருக்காரு. அங்க திருவேங்கட்டு நங்கையும் திருத்தொண்ட நைனாரும் அப்படியே வந்து சரி அந்த தீவிர சிவபக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சிவனை அழைச்சிட்டு வராங்க. சரி உடனே எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சிவன் சொல்றாரு பண்டார வடிவத்துல, என்ன எத்தனை வீடு இருந்தாலும் சரிதான், ஆமா ஏற்றத்தாழ்வு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் நான் பார்க்க மாட்டேன். சரி பார்க்க மாட்டேன். மனசுக்கு பிடிச்சிருந்தா எந்த வீட்டுலனாலும் சாப்பிடுவேன், எந்த வீட்டுலனாலும் சாப்பிடுவேன். ஆமா என்று நினைத்து எங்க மைனி எனக்கு முறுக்கு மாலை போடுறாங்க. ஒரு ஆப்பிள் மாலை போட்டாலும் கூட பசியா அர்த்தம். இது நாங்க எப்ப நறுக்குன்னு கடிச்சு சாப்பிட. பாட்டி வராட்ட காட்டு போங்க. புடிங்க தின்றாதங்க. இந்த திருத்தொண்டரையினார் திருவேங்காட்டு நங்கை ஆமா இருவருடைய வாசலுக்கு சிவன் வந்து சொல்றாரு, என்ன நான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் ஏழை பணக்காரர் எல்லாம் பார்க்க மாட்டேன், என் மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நிச்சயம் நான் சாப்பிடுவேன், கை நினைப்பேன்னு சொல்லிட்டார். கண்டிப்பாக நான் கை நினைப்பேன். உடனே உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல்னு கேக்குறாரு. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல? வந்திருப்பது சிவன்கிறது தெரியாது, யாரோ ஒரு பண்டாரம் பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டாங்க ரெண்டு பேரும். நான் இன்னைக்கு பூசணிக்காய் கூட்டு வச்சிருக்கேன். பூசணிக்காய் போட்டு கூட்டு வச்சிருக்கியா அப்படின்னு யார் சொல்றா? யாரு? திருநாட்டு நங்கை சொல்கிறார். ஆமா திருவேங்காட்டு நங்கை சொல்றாங்க. ஆமா உடனே சொல்றாரு அந்த பண்டாரம், என்ன பூசணிக்காய் என்றால் என்ன தெரியுமா? பூசணிக்காய்னா என்ன ஐயா? விநாயகர் பெருமானுடைய பேழை வயிறு. பேழை வயிறு. அத நான் சாப்பிட மாட்டேன், அத நான் ஒரு நாளும் சாப்பிட மாட்டேன் பூசணிக்காய். ஐயா விடுங்க. சரி உங்களுக்காக நான் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிருக்கேன். முருங்கைக்காய் போட்டு நல்ல மணக்க ஒரு சாம்பார் வச்சிருக்கிறேன். ஐயோ என்ன முருங்கைக்காய் என்றால் என்ன தெரியுமா? என்ன ஐயா? ஈசனுக்கு போட்டிருக்கக்கூடிய திருச்சடை அதுதான் பூலோகத்திலே அம்மா முருங்கைக்காயாக நான் பிரவி செய்திருக்கின்றேன். முருங்கைக்காயாக வளம் வந்து கொண்டிருக்கிறேன். அதையும் நான் சாப்பிட மாட்டேன், அது எனக்கு வேண்டதே வேண்டாம். உங்களுக்காக சரி நான் புடலங்காய் சாம்பார் வச்சிருக்கேன். புடலங்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கிறேன். உடனே பார்த்தாரு, என்ன புடலங்காய் என்றால் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? ஒரு மனிதனுடைய குடல். சரி அதுதான் புடலங்காய். அதான் புடலங்காய். அதுவும் நான் சாப்பிட மாட்டேன், அதுவும் சாப்பிட மாட்டேன். ஐயா அப்போ கடைசியாக உங்களுக்கு பாகற்காய் பச்சடி வச்சிருக்கேன். பாவக்காய்
மாங்காய் போட்டு நல்ல பச்சடி பண்ணி வச்சிருக்கேன். பாகற்காய் என்றால் என்ன தெரியுமா? அது என்ன ஐயா? ஆண்டவன் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்சம். ருத்ராட்சம். பாகற்காயினுடைய வரிகளும் ஆமா ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய வரிகளும் ஒன்று போல் இருக்கும். ஒரு போல இருக்கும். அதையும் நான் சாப்பிடவே மாட்டேன் அம்மா. ஐயா என்ன? இதுவரைக்கும் வந்த சிவனடியார்கள் என் வாசலிலே கை நினைக்காம போனது சரித்திரமே கிடையாது. வாசல்ல 10 நிமிஷத்துல சமையல் செஞ்சதே. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு என்ன கறி ஐயா வேண்டும்? அதுக்கு சிவன் சொல்றாரு, என்ன? ஒரு குழந்தையை வெட்டி குழம்பாக வைத்து எனக்கு கொடு. எனக்கு குழந்தை கை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரி. சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணத்திற்காக ஐயா பெற்றெடுத்த ஒரே குழந்தை, மகன் பெயர் சீராளன். சீராளன் என்று சொல்லக்கூடிய குழந்தையை மதலையை வெட்டி குழம்பாக வைத்து விட்டாள். எதனால? சிவன் மேல உள்ள பக்தியினாலே. ஆமா. உடனே தலவாழையில எடுத்து போட்டாரு. சரி. பண்டார வந்து உட்கார்ந்து இருக்காரு. அம்மா சிவன் என்பது தெரியாமல் இன்னொரு இலை எடுத்து பக்கத்துல போட சொல்றாரு பண்டார. கூட ஒரு இலைய பக்கத்துல போடம்மா. உடனே எதுக்கு இன்னொரு இலை எடுத்து போட சொல்றாரு? எதனால சுவாமி? இந்த வீட்டுல பச்சை குழந்தை இருந்தா கொண்டு வந்து என் பக்கத்துல உட்கார வைங்க. அவர் குழந்தை இருந்தா தான் நான் சாப்பிடுவேன். பிள்ளை இல்லாத வீட்டுல நான் கை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே திருத்தொண்டனாரும் திருவெங்காட்டு நங்கையும் கண்ணீரை சோரவிட்டார்கள். ஏனம்மா அழுகின்றீர்கள்? எதனால அம்மா அழுகிறீங்க? சுவாமி, என்ன? பெற்றெடுத்த என் மகனைத்தான் உங்களுக்கு வெட்டி குழம்பாக வச்சிருக்கிறேன். உடனே எழுந்தரித்தார் சிவன். அம்மா ஜோதியாக காட்சி கொடுத்தார். திருவெங்காட்டு நங்கையே, அம்மா திருத்தொண்டன் ஐனாரே, ஐயா என் மீது கொண்ட பக்தியின் காரணத்திற்காக இப்படி பெற்றெடுத்த குழந்தை செய்திருக்கிறீர்கள். அம்மா அதனாலே நீங்கள் கலங்க வேண்டாம். கிழக்கு முகமாக திரும்ப நின்று சரி மகனே 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 என்று சொல்லி 3 முறை அழையுங்கள். 3 முறை அழைத்து வா. பள்ளிக்கு சென்ற பாலகன் அப்படியே வருவான். அப்படியே திரும்பி வருவான். அப்படி என்று சொன்னவுடனே ஆமையா மகனே மகனே என்றழைக்கவும் மகனாகப்பட்ட சீராளன் அப்படி திரும்பி வந்தார். எப்படி திரும்பி வந்தார்? அதுபோல சிவன் கூட பிள்ளை இல்லா வாசலே கை நனைக்காமல் போனார். போனதுக்காக நாகராஜனும் நாகக்கண்ணியும் மன்னவனும் தேவியாரோ பிள்ளையில்லா பெரும்பாவி மதளையில்லா மாபாவி என்று சொல்லி நாகராஜன் பிள்ளையில்லா வாசலிலே சொத்து நல்ல சுகத்தை எல்லாம் தான தர்மம் செய்ய வேண்டும் என்று எண்ணி எது செய்வாரே. தான தர்மம் அது செய்து வார விதமாக செய்து வார அந்தணர்கள் வகை வகைய தானம் செய்தாரே. வழி வருபவர் ஆலமர சாலை பால் குடிக்கும் பிள்ளைக்கெல்லாம் பால் மடங்கள் கட்டி வைத்தாரே. சுமை கொண்டு நடப்பவர் சுமை தாங்கி நட்டி வைத்தாரே. ஜாலரோடு போட்டாரே குருத்துவாடை கண்டு வைத்தாரே. அவர் பாவநாசரோடு போட்டாலங்கன்று வைத்தாசிரோடு போட்டி பிள்ளை தென்னம்பிள்ளை அதாவது
பிள்ளை இல்லாத வாசலிலே தான தர்மங்கள் செய்து வருகின்றார். தான தர்மங்களை செய்து வருகிறார். மாதானம், பூதானம், கோதானம், வாயுதானம், வஜ்ரதானம், அன்னதானம், சொர்ணதானம். சொர்ணதானங்கள் உலகத்துல சிறந்ததானம் என்ன தெரியுமா? உலகத்திலே பெரிய தானம். இன்னைக்கு போட்டாரே என் மருமக ஒரு அன்னதானம். அவர் அன்னதானம் வாய் நிறைய வயிறு வாய், அதாவது சொல்லுவாங்க வயிற்றுக்கு நிறைய வாய் ருசிக்க, அதாவது மணக்க. ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல. எதுக்கு நம்ம அன்னதானம் சிறந்ததுன்னு சொல்றோம் தெரியுமா? எதனால? மனுஷனுடைய மனசு வந்து ஆசை கொள்ளக்கூடிய மனசு. ஆமா, கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்தாலும் நமக்கு போதாதுன்னு சொல்லுவோம். ஆமா, போதவே போதாதுன்னு தான் சொல்லுவோம். பெட்டி பெட்டியா நகையை கொடுத்தாலும் நமக்கு காணாதுன்னு சொல்லுவோம். காணவே காணாதுன்னு சொல்லுவோம். வயிறு நிறைஞ்ச உடனே ஆமா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே தானம். போதும் என்னமே சாப்பிட்டா திட்டுமுட்டு அடிக்குமியா. அன்னம் மட்டும்தான், அன்னம் மட்டும்தான். அதனாலே இந்த உலகத்தில் சிறந்தது அன்னதானம் தான். அன்னதானங்கள் மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய தருணத்திலே அன்னதானம் சிறந்தது என்று நாகராஜன் நாகக்கண்ணியோ தான தர்மங்கள் செய்தல்லவோ செய்து வருகிறார் அல்லவா. பிள்ளைக்காக நாம் தவசிருக்க வேண்டும், ஒரு தவம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அம்மா அந்த மன்னவனும் தேவியரும் என்ன விதமாக தான தர்மங்கள் செய்து ஆமா பிள்ளைக்காக தவம் இருக்கின்றார் தெரியுமா? எப்படி தவம் இருக்கிறார்கள்? ஆண்டவனை மனதில் எண்ணி, ஆண்டவனை மனதில் எண்ணி நாகராஜன் நாகக்கண்ணி தரைமெழுகி சந்தனத்தில் கோலம் போட்டு கொண்டு தரைமெழுகி மஞ்சனையில் கோலம் போட்டு கொண்டு தரைமெழுகி கோலம் போட்டு போட்ட இடமதியிலே வளையலை விரித்து வளையலை மேலே நாயகரை பிடித்து வைத்து நாளி நிறைவையோ அத்தனையும் எடுத்து வைத்து பிள்ளைக்காக தவம் இருந்தா, பிள்ளைக்காக தவம் இருந்தா நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி குழந்தைக்காக தவம் இருந்தா, குழந்தைக்காக தவம் இருந்தா, குழந்தைக்காக தவம் இருந்தா, தவம் இருந்தா கொம்பனையா பெண்கொடியா, கொம்பனையா பெண்கொடியா, கொம்பனையா பெண்கொடியா, பெண்கொடியா நாகக்கண்ணி பெண்ணாலும் ஆமா பிள்ளைக்காக தவம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆதி கைலாசத்தில் இருக்கக்கூடிய என் அன்னையாகப்பட்ட பார்வதாதேவி, பார்வதி அம்மா, ஆதி பராசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, பிரம்மாண்ட நாயகி, அன்னபூரணி, வராகினி, காத்தியாயினி, சர்வமங்கல ரூபிணி, ஓம் என்ற ஓசையிலே உதித்த குலவிளக்கு செவ்வாடைக்காரி சக்தி உமா பார்வதி, உமா பார்வதி அந்த ஆண்டவன் பகவானோடு ஈசனோ படியளக்க புறப்படக்கூடிய நேரத்தில் ஆதிவர சக்தியவள், ஆதிவர சக்தியவள், அகிலாண்ட கோடியவள் ஈசனுக்கு பின்னாலே ஈஸ்வரிய வந்தல்லவோ ஆண்டவனே பகவானே அடிகளோட சொல்ல கேளும், ஈஸ்வரனே பகவானே என்னுடைய சொல்ல கேளும், சங்கரனை உடையவரே, சங்கரனை உடையவரே சக்தியோட சொல்ல கேளும், சக்தியோட சொல்ல கேளும். ஆண்டவனும் பார்வதியும் ஆதி கைலாச வாசலிலே இருந்து அம்மா பூலோக வாசலுக்கு புறப்படுதாங்க, பூலோகத்துக்கு வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த பொன்னான வேளையில், பொன்னான தருணத்தில் அம்மா அவர்களுக்கு பொன்னடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது.
அடுத்தபடியாக பி மாரியப்பன் குட்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து படிக்கலாமா? பி கிருஷ்ணன் கனகம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. எஸ் வெள்ளத்துறை ஐயம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக டி சீனியா பிள்ளை தென்காசி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அல்லிராஜா கற்பகவல்லி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆர் கருப்பசாமி கொடிக்குறிச்சி அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அம்மா சொர்ணம்மா நீங்க போங்க அங்கிட்டு.
அடுத்தபடியாக கண்ணன் பாலசரஸ்வதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக கருப்பசாமி மாரியம்மாள் அன்னார்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக முத்துக்குமார் மீனாட்சி சத்தியமூர்த்தி மாரியம்மாள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக முத்துக்குமார் மீனாட்சி அடுத்தபடியாக சுரேஷ்குமார் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதாவது கோவில் கொண்டு இருக்கக்கூடிய தேவி சந்தனமாரி சரி, இங்க எழுந்திருக்கக்கூடிய என் அம்பிகை இந்த ஊர் மக்களுடைய ஒரு கனவு. சரி, குறைந்த வரியில் ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, என்னால எல்லாம் நிறைய அந்த வேலைகளை பங்கெடுக்க முடியல, ஏன்னா நம்ம வேலை அப்படி. ஆமா,
கட்டுக்கட்டாக பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் வராது 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 வராது. ஆமா. கடன் இருந்தாலும் சரி வட்டி கூட வாங்கி எல்லாம் செஞ்சிருக்காங்க நிறைய பேர். இன்னும் நிறைய அதிகமான அன்பளிப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க. சரி அவர்களை கௌரவிப்போம். நேர்ல வருவோம் நாங்க எல்லாரும். அப்படி வெறுந்தாள கொண்டு முன்னாள் பொறுப்பாளர் நான் மாத்திரம் ஹலோ ஹலோ முன்னாள் பொறுப்பாளர் பி வெள்ளத்துறை வண்டிக்காரர் வம்சம் அவர்களின் சார்பாக இப்பொழுது பொறுப்பாளர்கள் பி மாரியப்பன், சரி பி முத்துக்குமார், ராஜ்குமார், சரி கே ராமர் ஆமா அவர்களுக்கு சரி பொன்னாடை போற்றி முன்னாள் பொறுப்பாளர்கள் வண்டிக்காரர் வம்சம் வெள்ளத்துறை அவர்களின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ பூசாரி சங்கர நாராயணன் அவர்கள் பி மாரியப்பன் பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. ஹலோ 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 இன்னும் அதிகமான நன்கொடையாளர்கள் இருக்கின்றார்கள். ஆமா நிறைய பேர் வரல. சரி அனைவரையும் நேரில் பார்த்து ஆமா சிறப்பு செய்வதற்கு நாங்கள் அனைவரும் விரைவில் வருவோம். சரி
ஹலோ 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 நான் தொட்ட கதை குறைகள் பாடு தோனி அருள் புரிவாட்ட கதை செந்து பாடு ஈஸ்வரியே முன்னருவா சந்தன மாறி கதைகள் வாழ மாறி கதைகள் வாழ சண்முகமே குடியிருப்பா கவலை கொண்டு கவலையோடு இருப்பார் மங்கையான நாகக்கண்ணி சாந்தாலி தரை மெழுகி சந்தனத்தில் கோலம் போட்டு 6 வருட காலம் 6 வருட காலம் குழந்தைக்காக தவம் இருந்தார் மனதில் எண்ணி அவசிருந்து வாரா சக்தியமா அகிலாண்ட கோடியவா அன்னையான பார்வதியா வேண்டி நல்லா இருக்கும் போது வேண்டி இருக்கும் போது 2 பேர் சிவபெருமானும் ஆதிபராசக்தியும் ஈசனுடைய வாகனம்